கட் பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு ப்ரீபயோட்டிக்காக இருக்கிறதே அந்த வந்து ஃபைபர் தான். ப்ளஸ் ப்ராப்பர் பவுல் மூவ்மெண்ட்டுக்கு ஃபைபர் வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நமக்கு இந்த ஃபைபர் எப்படி கிடைக்க போகுதுன்னா, நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற பிளான்ட் ஃபுட்லேருந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கிரெயின்ஸு எல்லாத்துலேருந்துமே நமக்கு வந்து ஃபைபர் கிடைக்க போகுது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2000 கேலரி டயட்டில் ஒரு 30 to 35 grams ஆஃப் ஃபைபர் இருந்தால் அதுவே எனஃப் ஃபார் அ டே. தெரியும், எஸ் ஃபைபர் இஸ் குட் ஃபார் கட் ஹெல்த். நமக்கு வந்து நம்ம பாக்டீரியா த்ரைவ் பண்ணுறதுக்கு வி நீட் ஃபைபர். அதுவும் இல்லாமல் ப்ராப்பர் பவுல் மூவ்மெண்ட்டுக்கு வந்து வி நீட் ஃபைபர் எல்லாம் தெரியும். பட் when you have a digestive issues, ஒரு chronic constipation இருக்கு, இல்ல வந்து if you are suffering from IBS இல்ல IBD இருக்கு உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி gut issues இருக்கவங்க ஃபைபர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்களால ஃபைபரை வந்து அவங்களோட கட் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. இட் வில் காஸ் மோர் இரிட்டேஷன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் எப்பயுமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் எப்பயுமே சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன், ஆனாலும் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் வந்து ஃபைபரை வந்து அதிகமாக லோட் பண்ணும்போது உங்களோட கட்னால அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி வெளியே வந்து அனுப்ப முடியாது. ஸோ ப்ளோட்டிங் சென்சேஷன் ஆர் ஃபிளாட்டுலன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ IBS IBD இந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபைபரை வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவங்க வந்து தே ஷுட் ஆப்ட் ஃபார் லோ ஃபைபர் ஃபுட்ஸ். மற்றவங்க மாதிரி ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி அவங்க வந்து நிறைய ஃபைபர் எடுக்கக்கூடாது அவங்களோட ஃபுட்டில். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஃபைபர் வந்து ஹெல்தி, வெஜிடபிள்ஸ் ஹெல்தி, ஃப்ரூட்ஸ் ஹெல்திங்கிறதுனால அதையே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் அ பேலன்ஸ் டயட். அதனால தான் ஒரு மீல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பர் கார்ப் சோர்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், வெஜிஸ் இருக்கணும் அண்ட் ஃபேட் சோர்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் மீலாக இருக்கும் போது தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து பெருசாக வராது. அதுவே வந்து எதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்திங்கிறதுனால அதையே சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இல்லை இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டனாலும் ஒரே புரோட்டீன் மட்டுமே சாப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேலன்ஸ் மீலாக சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.